ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மொச்சை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா சூடான சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை மொச்சப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். நம்ம தக்காளி வதங்குறதுக்குள்ளே பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 சில் தேங்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அன்னாசி பூ ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மொச்சையை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்க பேஸ்ட் சேர்த்துடலாம். பேஸ்ட் சேர்த்துட்டு ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிடுங்க. உங்களுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியை நீங்கள் மொச்சை மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுவையான மொச்சை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.